அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்க. அந்த தாக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு இந்த நேரம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதிலும் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் இதில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் சந்திரனினுடைய தாக்கம் இருக்கப்பெறுகிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். அதாவது சுப மற்றும் அசுப பலன்கள் அப்படிங்கிறது இரண்டும் கலந்தவாறே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறதுங்க. இந்த காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கூட பல நேரங்களில் தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல்வேறு நன்மைகளும் நீங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் எல்லா நேரத்துலையுமே கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்துலையும் கண்ணும் கருத்துமாக இருங்க. குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறதுங்க. செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். சமூக பணியாளர்களை மத்தியில் பார்க்கும் பொழுது சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன இடைஞ்சல்கள், பொறாமையின் காரணமாக வரக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் யோகத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த யோகம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் பொருளாதார ரீதியாக கிடைக்கப்பெறலாம். ஆனாலும் செலவினங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. சில முதலீடுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த யோகத்தில் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் காரணமாக கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பல யோகங்கள் அப்படின்னாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாத நிலையும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அதுவும் சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடையான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த திருப்பங்கள் தங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க. ஆனாலும் செலவுகளில் திட்டமிடல் மிகவும் அவசியம். உடன் பிறந்தவர்களால் உதவியும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. கோர்ட்டு வழக்குகளில் ஓரளவுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க. தாயின்
உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். இது வரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க. எதிர்பார்த்து தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்க பெறும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது விளக்கமான ஒரு நிலையே தான் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது, நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க. பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க. சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுரவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும். சிலருக்கு விருப்பம்
விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். பணிகளில் பொறுமை அவசியங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம். ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.